தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. கோவை தனியார் கல்லூரியில் சீனியர் மாணவரை கொடூரமாக தாக்கிய விவகாரம் தொடர்பாக கல்லூரி முதல்வர் முன்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. தாக்குதலுக்கு உள்ளான மாணவர் யுஜிசியில் புகார் அளித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஞானசேகரன், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அஸ்வினி. கோவை திருமலையம்பாளையம் பகுதியில் உள்ள நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் கடந்த மார்ச் 20ஆம் தேதி சீனியர் மாணவரை ஜூனியர் மாணவர்கள் ஹாஸ்டல் ரூமில் இருந்து பணம் எடுத்ததாக கூறி மாறி மாறி தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்புடைய 13 மாணவர்கள் கல்லூரி நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்துள்ளது. அதேபோல் இன்று ஜூனியர் மாணவரின் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கல்லூரி நிர்வாகத்தில் விசாரணை செய்துள்ளனர். சிசிடிவி காட்சிகளை வைத்து காக்காச்சாவடி போலீசார் கல்லூரி நிர்வாகத்திடம் விசாரணை நடத்தியுள்ளனர். தற்பொழுது காளியாபுரம் பகுதியில் உள்ள நேரு என்ஐடி அலுவலகத்தில் கல்லூரி நிர்வாகத்தினர் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் விசாரணை நடந்து வருகிறது. மேலும் பாதிக்கப்பட்ட ஆதி மாணவன் யுஜிஜி புகார் தெரிவித்துள்ளார். அதனை அடுத்து கல்லூரி நிர்வாகம் விளக்கம் அளிக்க உள்ளனர். இது குறித்து கல்லூரி நிர்வாகி முரளிதரன் கூறும்போது அவர் தற்போது 11 மாணவர்கள் மற்றும் அவர்கள் பெற்றோர்கள் விசாரணைக்கு வந்துள்ளதாகவும் கல்லூரி முதல்வர் மற்றும் விடுதி வார்டன் ஆசிரியர் முன்னிலையில் தற்போது விசாரணை தொடங்கியுள்ளதாகவும் என்றும் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். அஸ்வின், விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.